WWE பிரசிடென்டா இருக்க நிக் கான் என்ன சொல்லியிருக்காருன்னா 2026 இல்லனா 2027ல இந்தியால ஒரு லைவ் ஈவென்ட் பிளான் பண்ணிட்டு இருக்காங்களா WWE. அண்ட் அவர் டேட் அண்ட் பிளேஸ் எதுவுமே மென்ஷன் பண்ணல. அண்ட் இதை பத்தி அபிஷியலா எதனா நியூஸ் வந்துச்சுன்னா நம்ம சேனல் அப்டேட் வரும். ஸோ செக் பண்ணிக்கோங்க. WWE அனலிஸ்டா இருக்க சாம் ராபர்ட்ஸ் என்ன சொல்லியிருக்காருன்னா டீன் அம்ப்ரோஸ் கண்டிப்பா ஒரு நாள் ரிட்டர்ன் வர போறாரு WWEக்கு. அண்ட் கண்டிப்பா ஷீல்டோட ரியூனியன் நம்மலாம் பார்க்க போறோம். அண்ட் அதுவும் அது ஒரு நாள் நைட்டுக்கு மட்டும் தான் இருக்க போகுது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவர் ஏன் அப்படி சொல்லியிருக்காருன்னா நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச டீன் அம்ப்ரோஸ் வந்து இப்போ ஜான் மார்க்ஸ்லியா AEWல ரெசல் பண்ணிட்டு இருக்காரு. அவரோட கான்ட்ராக்ட் வந்து 2027 முடிய போகுது. ஸோ அதுக்கப்புறம் 2 இயர்ஸ் வந்து அவர் ஃப்ரீ ஏஜென்டா தான் இருக்க போறாரு. அதனால அந்த டைம்ல WWEக்கு ரிட்டர்ன் வரலாம் அப்படின்ற மாதிரி அவர் கெஸ் பண்ணி சொல்லியிருக்காரு. ஸோ இது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. அண்ட் கண்டிப்பா அவர் ரிட்டர்ன் வந்தா நல்லா தான் இருக்கும். அண்ட் என்னோட ஃபர்ஸ்ட் ஃபேவரட் ரெஸ்லர் வந்து டீன் அம்ப்ரோஸ் தான். ஸோ உங்களுக்கு டீன் அம்ப்ரோஸ் பிடிக்குமான்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் இதை பத்தி நான் போஸ்டும் போட்டிருக்கேன். WWE வந்து கிளாஷ் ஆஃப் கிளான்ஸ் கூட பார்ட்னர்ஷிப் ப்ரோக்ராம் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா ரெசில்மேனியா 41 வருது இல்ல, அதனால அவங்க பார்ட்னர்ஷிப் ப்ரோக்ராம் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் WWEல இருக்க சில சூப்பர் ஸ்டார்ஸோட கேரக்டரை வந்து கேமோட கேரக்டரா சேஞ்ச் பண்ணி டிசைன் பண்ணிருக்காங்க. நான் லிஸ்ட்ல ஷோ பண்றேன், நீங்களே பாருங்க. அண்ட் அடுத்தது ருசை வந்து ரீசைன் பண்ணிருக்காரு WWE. அண்ட் கூடிய சீக்கிரம் அவரை நம்ம WWEல பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரூமர் போயிட்டு இருக்கு. அண்ட் பேஜ் வந்து ரிட்டர்ன் வர போறாங்க WWEக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா நான் லாஸ்ட் வீடியோல சொல்லியிருக்கேன். அண்ட் அவங்க இப்ப என்ன சொல்லியிருக்காங்கன்னா நான் ரியா ரிப்ளி கூட டீம் பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எனக்கு ஒரு டவுட் நான் உங்ககிட்ட கேட்கறேன். நான் கடைசியா உமன்ஸுக்கான டாக் டீம் சாம்பியன்ஷிப் வந்து பியாங்கா பிளேர் அண்ட் ஜேடு கிட்ட இருக்கும் போது பார்த்தேன். அண்ட் அதுக்கப்புறம் எந்த ஒரு ஸ்டோரி லைனும் கொண்டு போல. அண்ட் உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா கமெண்ட்ல சொல்லுங்க, நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். அண்ட் நான் எப்பவுமே சொல்றது தான், நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. அது நெக்ஸ்ட் வீடியோ பண்றதுக்கான மோட்டிவா இருக்கும். ஸோ நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம். பாய்.